வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் பிடிஎஸ் மாதிரியான மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு குறித்த விளக்கங்களை தருவதற்காக இங்கு நம்முடன் அரங்கில் காத்திருக்கிறார் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் மருத்துவர். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. சோ இத வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு டார்கெட் பண்றாங்க. எம்பிபிஎஸ் கிடைக்காம இருந்த டைம்ல அப்படியே பிடிஎஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்ப ட்ரெடிஷனலா வந்து முன்னாடி எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் கிடைக்காத பட்சத்துல பிடிஎஸ் எழுதுறதோ பிடிஎஸ்க்கு ஜாயின் பண்றது ட்ரெடிஷனலா இருந்த ஒரு இது. ஆனா இப்போ அந்த ஒரு இது மெதுவா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப பிடிஎஸ் எய்ம் பண்ணி படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிடிஎஸ்க்காகவே உழைச்சு எம்பிபிஎஸ் பத்தி நினைக்காம வெறும் பிடிஎஸ்க்காக எய்ம் பண்ணி படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிடிஎஸ்ல இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால பிடிஎஸ்க்காக டெஃபினட்டா படிக்கலாம். ஓகே. சோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆஸ்பிரண்ட் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா அவர் 12th இருந்தே வரும்பொழுது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய பேசிக் குவாலிட்டிஸ் என்னவா இருக்கும்? பேசிக் குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மேத்ஸ் பயாலஜி குரூப் அந்த எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பயாலஜி குரூப் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். எம்பிபிஎஸ்க்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றாங்களோ அதே சேம் ப்ரிப்பரேஷன்ஸ் டெஃபினட்டா நம்ம தேவை இருக்கும். ஏன்னா அந்த ஃபுல் இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாத பட்சத்துல நமக்கு எம்பிபிஎஸ்க்கு அவங்க என்ன சயின்ஸ் இது சப்ஜெக்ட்ஸ்ல மேஜரா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டா பிடிஎஸும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ இப்போ பிடிஎஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு படிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ், இப்போ ஒரு காலேஜ் வந்து அவங்க செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எந்தெந்த கிரைட்டீரியாஸ் வச்சு அவங்க காலேஜஸ் செலக்ட் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் நம்ம எய்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து நமக்கு ரொம்ப நல்ல கற்றுக் கொடுக்கறதோ மட்டும் இல்லாம நல்ல பேஷன்ஸ் நிறைய அவங்க பாத்துக்கிட்டு வெளியில வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒரே ஒரு வெரி பேட் லக் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. அப்ப அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு ரொம்ப டஃப் ஆக்சுவலா அதுல இது பண்றது. பட் ஸ்டில் அவங்க அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல பாஸ் த்ரூ ஆகி வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியா சில நல்ல காலேஜஸ் இருக்கு. சென்னையிலேயே நிறைய நல்ல காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு டென்டல் ஹப் ஆயிட்டு இருக்கோம். நம்ம வெளி மாநிலத்தில இருந்தும் பெங்கால்ல இருந்தும் பல வெளிநாடுகள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சென்னையில உள்ள காலேஜஸ்ல நிறைய படிக்கிறாங்க. அதாவது டென்டல் ஹப்னு நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஆயிட்டோம். ஓகே. சோ வெளிநாடுகள்ல இருந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எம்பிபிஎஸ் மாதிரியான படிப்புகள் எல்லாம் வந்து இந்தியாவில படிக்கிறத விட ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல போய் படிக்கிறது சீப், அதாவது காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தா சீப் அப்படின்னு சொல்லி. பிடிஎஸும் அந்த மாதிரி தானா? பிடிஎஸ் டெஃபினட்டா நான் சீப்னு நான் சொல்ல மாட்டேன். ரஷ்யால கொஞ்சம் சீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெளி நாடுகள்ல பண்றது அதே ஆல்மோஸ்ட் இதே காஸ்ட் வரும், இல்ல இதை விட ஜாஸ்தியா தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இந்தியாவில படிக்கிறது தான் நான் ரொம்ப டெஃபினட்டா அதை அட்வைஸ் பண்ணுவேன். சோ நம்ம அப்ராட்ல போய் படிக்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசணும். சார், ஒரு காலர் வந்திருக்காங்க ராஜபாளையம் வந்து சங்கர். வணக்கம் சங்கர், உங்களுடைய சந்தேகம் என்ன பிடிஎஸ் குறித்து சொல்லுங்க. சார் நான் 11 டாக்டர் படிக்கணும் சார். ஆமா சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு வந்து மார்க் அதிக தேவை சொல்றாங்களா சார்? அந்த காலேஜ் என்ன இருக்குன்ற பத்தி விவரம் சொல்லுங்க சார். மார்க் டெஃபினட்டா ஜாஸ்தியா தேவை இருக்கும் சார். ஆனா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எம்பிபிஎஸ் ட்ரை பண்றது மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் இருந்தாலே கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு டெஃபினட்டா இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அந்த பிடிஎஸ் எம்பிபிஎஸ்க்கான ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை வாங்கி நீங்க பூர்த்தி செய்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கு கீழ்பாக்கம்ல, அங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரேங்க் வரிசைப்படுத்தி நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்றத வரிசைப்படுத்தி விட்டு உங்களை வந்து இதுக்கு கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் போய் நீங்க வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு வருதோ அந்த காலேஜுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க அரக்கோணம்ல இருந்து சித்ரா. வணக்கம் சித்ரா, பிடிஎஸ் குறித்த உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். என் மகன் வந்து ஆல் சீட்டல் அரக்கோணத்துல +2 படிக்கிறார் சார். வெரி குட். +2 எழுதி இருக்கா. எவ்வளவு கட் ஆஃப் வாங்கணும் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு? என் பெரிய மக பிடிஎஸ் படிச்சுன்னு இருக்கா பிரியதர்ஷினி காலேஜ்ல. வெரி குட் மேடம், வெரி குட் வெரி குட். இதையும் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். கட் ஆஃப் எவ்வளவு வாங்கணும்னு? கட் ஆஃப் வந்து நம்ம இயர் மாறும் இல்லையாமா, ஆல்மோஸ்ட் 93, 94க்கு மேல இருக்கிறது நல்லதா இருக்கும். அதுவும் இப்போ இந்த காலத்துல பிள்ளைங்க எழுதி வர்ற எக்ஸாம்ல எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு வர்றதுனால டெஃபினட்டா கொஞ்சம் ஹையா இருக்கிறது டெஃபினட்டா நல்லது.
மற்றபடி உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு, டீம்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு. அதனால டெஃபினட்டா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நீங்க உள்ள வர்றது வந்து பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்காது. அதான் என்னோட. ஓகே சார், இப்போ பிடிஎஸ் வந்து ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ்ல போய் படிக்கிறது எய்தர் கம்மியா இருக்கலாம், வேற இல்ல இதே இந்தியால நம்ம பே பண்ற மாதிரி கூட இருக்கலாம், இல்ல இன்னும் கூட ஜாஸ்தியா பணம் கட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அதுல அங்க போய் ரஷ்யா சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்ல படிச்சுட்டு 5 வருஷம் 4 வருஷம் அங்க படிச்சுட்டு திருப்பி இங்க வரும்பொழுது அவங்க அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இங்க படிக்கிறதுக்கும் அங்க படிக்கிறதுக்கும் அந்த எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜில டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜரா வந்து இங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கற இது வந்து ஹையா இருக்கும். நம்ம இங்க பண்றது, நம்ம இந்தியாவில் பண்றது நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இது பண்ணலாம். ஆனா வந்து ரஷ்யா போன்ற நாடுகளில் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு மக்களுக்கு நீங்க எவ்வளவு பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு வெளியில வரீங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க வந்து பிடிஎஸ்ஓ இல்ல எம்டிஎஸ்ஓ முடிச்சு வெளியில வரீங்கன்றது ரொம்ப கம்மியானதா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ரைட் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி தான் நீங்க இந்தியன் போர்டுக்குள்ள இந்தியன் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியால நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி. ஓகே சார், இன்டரப்ஷனுக்கு மன்னிக்கணும், தொடர்ந்து பேசுவோம். சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, சேரன். வணக்கம் சேரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம். வணக்கம் சேரன், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டாக்டர். நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். என் சிஸ்டர் சன் பிடிஎஸ் முடிச்சிட்டாரு. ஓகே, வெரி குட். இப்ப போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபீஸ் வந்து ரொம்ப லிமிட்டட், அது ரொம்ப டஃப்பா இருக்கு. டெஃபினட்டா. சோ இஸ் தேர் எனி ஸ்பெஷல் ட்ரைனிங் கோர்ஸ், இப்ப இம்ப்ளான்ட், ரூட் கனால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குற அகாடமி ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி எதாவது இருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி சார். ஆக்சுவலா பிடிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்டிஎஸ் சீட்ஸ்ன்றது எல்லாருமே எம்டிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எம்டிஎஸ் சீட்ஸ்ன்றது கவர்மெண்ட் வகையில வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது டோட்டலாவே இந்தியா ஃபுல்லாவே ஒரு 150 சீட் தான் நீங்க வந்து எம்டிஎஸ் சீட்ஸ் ஃப்ரீ சீட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது நம்மளால அதுக்கப்புறம் டீம்ட் யூனிவர்சிட்டி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போனீங்கன்னா நிறைய கேபிடேஷனோ இல்ல வந்து நிறைய செலவு பண்ணி தான் நீங்க எம்டிஎஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கேட்ட அந்த டிப்ளமா கோர்சஸ் இதெல்லாம் வந்து இப்போ 2-3 காலேஜஸ்ல இருக்கு சார். மணிப்பால் யூனிவர்சிட்டியில வந்து இம்ப்ளான்ட் ரிலேட்டடாகவும், லேசர் டென்டிஸ்ட் ரிலேட்டடாகவும், டென்டல் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம், இது ரிலேட்டடாகவும் டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா நம்ம இங்க சென்னையில வந்து மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ்ல ஒரு இம்ப்ளான்ட் ஸ்பெசிபிக்கான ஒரு டிப்ளமா கோர்ஸும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்படி சில டிப்ளமா கோர்சஸ் இருக்கு, அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் படிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அங்க போய் படிச்சுட்டு அந்த 4 வருஷம் இல்ல 5 வருஷம் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இங்க வந்து எந்தெந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும், அப்படி எழுதும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க? ஏன்னா அங்கேயும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரணும், அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் அந்த டென்டல் கவுன்சில்ல நான் மெம்பர் ஆகணும், உள்ள வரணும் அப்படிங்கிறப்போ அங்கேயும் எக்ஸாம் எழுதணும், இங்கேயும் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது. சோ இந்தியாவில கொடுக்கற கல்வி அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி அங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே அப்ப டவுன் கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கா? டெஃபினட்டா சார். ஆனா வந்து நான் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரைக்கும் அப்ராட்ல போய் இல்ல வெஸ்டர்ன் இதுல போய் படிக்கிறவங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்ததா நான் பார்த்தது இல்ல. ஏன்னா அவங்க அங்கே டிகிரியை அதுக்கப்புறம் அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கோ இல்ல அங்க வந்து உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாச்சாவோ இல்ல டீச்சிங்காவோ போவதான் பார்த்திருக்கேன். ஆனா சப்போஸ் somebody is coming backனாலும் இங்க வந்து DCI ஸ்பெசிபிக்கா நமக்கு சில எக்ஸாம்ஸ் இருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். சில கண்ட்ரிஸ் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா மாதிரி சில கண்ட்ரிஸ் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. பட் சில கண்ட்ரிஸ் வந்து உள்ள கோர்சஸ் ரெகக்னைஸ் கிடையாது டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியால. சோ அப்ப இங்க உள்ள ஸ்பெசிபிக்கான எக்ஸாம்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுக்காத பட்சத்துல இங்க நீங்க டென்டல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது, இங்க நீங்க ஏதாவது காலேஜஸ்ல நீங்க வந்து லெக்சராவோ இல்ல ஏதாவது டியூட்டராவோ ஒர்க் பண்ண முடியாது. சார் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பிடிஎஸ் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னு வர ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அது கிடைக்காத நிலையில பிடிஎஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான பிடிஎஸ் படிக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அந்த பெர்சன்டேஜ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க கூட பார்க்கும்பொழுது பிடிஎஸ் படிக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது, அதுல வேலை வாய்ப்புகள் அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லுங்க சார். டெஃபினட்டா நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்போ வந்து பிடிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து MRB எக்ஸாம் சொல்லுவோம், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு. அதை எழுதிட்டாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல கூட அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது பிடிஎஸ் எம்டிஎஸ் 2 பேருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பிளேஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. இதை தவிர வந்து இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாபா இருக்கும். இதை தவிர வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கு, அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்பப்போ அவங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் போடுவாங்க. அதை பொறுத்து நீங்க வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்க உள்ள பாஸ் ஆயிட்டீங்க இல்ல ரிட்டன் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டீங்கன்னா டெஃபினட்டா நல்ல இது இருக்கு.
எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் சொன்னா, எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க உடம்பு ஃபுல்லா ஒரு ஜென்ரலா ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 5 years. ஆனா வந்து பிடிஎஸ் வந்து டைரக்ட் ஸ்பெஷலைசேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பல்லு ஒரு 32 பல்லு பிளஸ் அதை சுத்தி இருக்கிற திசுக்களை படிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அதுல வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு டைரக்ட் ஸ்பெஷலைசேஷனா தான் இருக்கும். பிடிஎஸ் எம்டிஎஸ்ன்ற ஒரு டிஃபரன்ஸ் பாரபட்சம் இல்லாம அவங்களுக்கு நல்லது இருக்கும். இதை தவிர கவர்மெண்ட் ஜாப் இல்லாத தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே செல்ஃபா ஓனா கிளினிக்ஸ் வச்சுக்கலாம். இதை தவிர நிறைய கார்பரேட் டென்டிஸ்ட்ரிஸ் இருக்கு. இது இவங்களோட அட்டாச்சா இருக்கலாம். இப்படி நிறைய விதங்கள்ல நிறைய விஷயங்கள். ஓகே, சோ இப்போ பல் மருத்துவம் சம்பந்தமா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ அவங்களுக்கு பல் மருத்துவம் அதுல வந்து உட்பிரிவுகள் என்னென்ன இருக்கு? உட்பிரிவுகள் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏறக்குறைய 8 உட்பிரிவுகள் பல்லுக்குள்ளாலே இருக்கு. அதாவது பல் கட்டுதல் சொல்லுவோம், ப்ராஸ்டோடான்டிக்ஸ் சொல்லுவோம். அது அப்புறம் பல் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் எண்டோடான்டிக்ஸ் சொல்லுவோம். ஈரு ட்ரீட்மெண்ட் பெரியோடான்டிக்ஸ் சொல்லுவோம். அப்புறம் கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓரல் மெடிசன் வாயில் உள்ள நோய்களை பத்தி அறிவது. அப்புறம் ஓரல் பெத்தாலஜின்னு சொல்லுவோம், வாய்க்கு உள்ளால உள்ள அந்த ஒவ்வொரு திசுக்களை பத்தி படிக்கிறது. இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீடோடான்டிக்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு உள்ள இது. இப்படி பல பிரிவுகள் இதுக்குள்ளாலே இருக்கு. அப்போ இதை தவிர ஓரல் சர்ஜரி பல் எடுக்கிறது ஸ்பெஷாலிட்டி, ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரிவு அதுல ஆர்வம் இருக்குதோ பிடிஎஸ் முடிகிற டைம்ல அந்த பிரிவுல நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கலாம். ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து பச்சைமுத்து. வணக்கம் பச்சைமுத்து, உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. சார் பிசியோதெரபி பத்தி கொஞ்சம் விவரம் வேணும் சார், பாப்பாவுக்கு சேர்த்துறதுக்கோசம் சார். பிசியோதெரபிங்களா? பச்சைமுத்து, இது வந்து பிடிஎஸ் சம்பந்தமா, அதாவது பல் மருத்துவம் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது வந்தா நீங்க இந்த ப்ரோக்ராம்ல கேட்கலாம். பிசியாலஜி சம்பந்தமா இல்ல, பிசியோதெரபி சம்பந்தமா இல்ல, மன்னிக்கணும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், இப்போ இந்த இதுல வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சோ அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னா என்ன, அதை பத்தி விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு பல்லு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு பல்லு வைக்கிறதுக்குள்ள ஒரு ப்ரொசீஜர் தான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் சொல்லுவோம். பல்லுக்குள்ளால இம்ப்ளான்டேஷன் பண்ணி அதுல இருந்து நம்ம பல்லு கொடுக்கறது தான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்ற ப்ரொசீஜர். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது இப்போ வந்து கரண்ட்லி அதுதான் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ரீஜனா இருக்கு. இப்போ யூஸ்வலா ஒரு டென்டிஸ்ட் பிடிஎஸ்ஆ இருந்தாலும் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்குள்ள இது இருக்கு. அப்போ இதுல வந்து நல்ல பினான்சியல் மட்டும் இல்லாம நல்ல growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இம்ப்ளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறதுனால இப்போ வந்து டென்டிஸ்ட்ரியில ஒரு கரண்ட் பெரிய மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது. ஓகே ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். மதுரையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க பிருந்தா. வணக்கம் பிருந்தா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. கவுன்சிலிங் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகும் இந்த பிடிஎஸ் கோர்ஸ்க்கு? இன்னும் உங்களுக்கு அந்த இது கொடுக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன்மா. சரிங்களா? அந்த பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பூர்த்தி செய்ததுக்கு அப்புறம் அதை நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க அந்த மெரிட் லிஸ்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு அழைப்பு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அது கீழ்பாக்கில் உள்ள அந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிஎஸ் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. சார், இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்லயும் பாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்ல போய் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த கிரைடீரியாஸ் வச்சு அந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும்? ஏன்னா இந்த கேள்வி நான் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த காலேஜ் போறப்ப எங்ககிட்ட இந்த ஃபெசிலிட்டி இருக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க படிக்க போற படிப்புக்கு எந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கறத பத்தின ஒரு ஜெனரல் அவேர்னஸே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் தான் நீங்க வந்து பிடிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய காலேஜ்ல இந்த விஷயங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பின் பாயிண்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஒரு மேஜர் இது வந்து பேஷண்ட் ஃப்ளோ இருக்கணும். ஒரு காலேஜ்ல வந்து பேஷண்ட் ஃப்ளோ உங்களுக்கு அடிக்குவேட்டா இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஃபுல்லா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணாமலே நீங்க வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அதனால பேஷண்ட் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலேஜ்ல நிறைய இருக்கான்றதை நீங்க பார்க்கணும். அதை தவிர வந்து எம்டிஎஸ் கோர்ஸும் அந்த காலேஜ்ல கண்டக்ட் பண்றாங்களான்றதை நீங்க பாத்துக்கணும். எம்டிஎஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாத காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கும். அப்ப எம்டிஎஸ் கோர்ஸும் அந்த காலேஜ்ல இருக்குதான்றதை நீங்க மெயினா பார்க்கணும். இதை தவிர வந்து அதுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து நாங்க சொல்றது அந்த அங்களோட ஸ்டாஃப், நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு கத்துக் கொடுக்குற ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஏன்னா எங்களோட கம்யூனிட்டி ரொம்ப ஸ்மால், யாரு பெரிய ஒரு டாக்டர்ன்றது ஈஸியா தெரியும். அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அதை இமீடியட்டா ஜாயின் பண்ணலாம். இதை தவிர லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இதெல்லாம் வந்து வில் பிளே ரோல். நல்ல ஒரு இப்போ இருக்கிற தமிழ்நாடுல உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்மே நல்ல இந்த இதை பூர்த்தி செய்துதான் நமக்கு வந்திருக்கு. அதனால எந்த காலேஜ்னாலும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா பேஷண்ட் ஃப்ளோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து பத்மாவதி. வணக்கம் பத்மாவதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
எங்க பொண்ணு +2 எழுதிருக்கா. ஓகே மேடம். இப்போ நாங்க ஆல் இந்தியா மெடிக்கல் எக்ஸாம் எழுதணும் சார். ஓகே மேடம். அது பிடிஎஸ்க்கும் பொருந்துமா? அதுவும் பொருந்துமா. அதுலயும் உங்களுக்கு கால் ஃபார் வரும். நீங்க எம்பிபிஎஸ்க்கு நீங்க இதாகலைன்னா உங்களுக்கு பிடிஎஸ் ஓட இதுவும் சேர்ந்து நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது டெஃபினட்டா கால் ஃபார் வருமா. சேலம்ல இருந்து ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், பிடிஎஸ் படிப்புக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் எவ்வளவு சொல்லுங்க? கட் ஆஃப் இயர் மாறும் சார். ஒரு 94 அந்த 94 95க்கு மேல இருக்கிறது டெஃபினட்டா ப்ரிஃபரபிள் சார். சரி, இப்போ பிடிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய காலேஜ் ஃபீஸ் எந்த கிரைட்டீரியா, எந்த வேரியேஷன்ஸ்ல இருக்கு சார்? காலேஜ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல போறப்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஒரு 50,000 rupees இயர்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது தவிர ஹாஸ்டல் ஃபீஸ், வேற மெட்டீரியல் காஸ்ட் ஏதாவது வரதான் இருக்கு. ஆனா இது நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போறப்ப இது 3 to 5 lakhs per year வர்றதுக்கு இது இருக்கு. அண்ட் பிளஸ் உங்களோட அடிஷனல் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட், இதை தவிர சில காலேஜஸ்ல வேற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ் டு காலேஜ். இப்போ ஏறக்குறைய ஒரு 50,000 இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் இயர்லி உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஓகே சார், இப்போ எம்பிபிஎஸ் விட பிடிஎஸ் படிக்கிறது ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு? டெஃபினட்டா என்னோட கருத்து அதேதான். எங்களுக்கு பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா டஃபா தான் இருக்கும். ஏன்னா நாங்க மோர் ஆஃப் ஸ்கில்டு பர்சன் தான். இதுல வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு போறவங்களால சர்வை பண்ண முடியாது. இதுல உங்களோட பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளவு தூரம் ஒரு பல்ல டிசைன் பண்றீங்க, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க பிடிஎஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதனால வெறும் அந்த ஒரு புக் நாலேஜ் மட்டும் இதுல பார்த்தா அதனால வெரி டஃப்பா இருக்கும். கெட் த்ரூ பண்றவங்க ரொம்ப லைஃப்ல நல்லா இருக்கும். ஓகே, ஷூர். ஒரு காலர் வந்திருக்காங்க செங்கல்பட்டுல இருந்து மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, பிடிஎஸ் குறித்து உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. இப்ப கேட்கலாமா சார்? சொல்லுங்க. கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ என்னோட மகன் பிடிஎஸ் கொடுத்திருக்காங்க சார். இன்டர்ன்ஷிப்ல இருக்காங்க. வெரி குட் மேடம். அவங்க பிஜி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சார். வெரி குட் மேடம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. ஓகே. என்ட்ரன்ஸ் எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. வெரி குட். மேடம் ஒரு கைட்லைன் கொடுங்களேன். வெரி குட் மேடம். இது ஒரு நல்ல கேள்வி மேடம். ஆக்சுவலா இது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குமா. அதாவது ஆல் இந்தியா பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இது ஒரு 150 சீட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர உள்ள மாநிலங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே எழுதலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகால கோமெட்னு நம்ம கோமெட் கேன்னு சொல்லுவோம், அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுல கர்நாடகாவோட செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல நீங்க ஈஸியா கொஞ்சம் கம்மியான கேபிடேஷன் ஃபீஸ்ல நீங்க உள்ள இது பண்ணலாம். இதெல்லாம் மெரிட் சீட். இதை தவிர எய்ம்ஸ்லயும் உங்களுக்கு எய்ம்ஸோட எக்ஸாம் நீங்க எழுதலாம். இது வருஷத்துக்கு 2 தடவை இருக்கும் எய்ம்ஸோட எக்ஸாம், அதுவும் நீங்க எழுதலாம். இதை தவிர மணிப்பால் எக்ஸாமும் நீங்க எழுதலாம். இதெல்லாம் எழுதி உங்களுக்கு நல்ல ஒரு மெரிட் சீட்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மெரிட் சீட்டுக்கு நல்லா அவங்க உழைச்சு இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டா மெரிட் சீட் கிடைக்கும். மெரிட் சீட்ல படிச்சாங்கன்னா டெஃபினட்டா நல்ல இதா இருக்கும். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து குமரவேல். வணக்கம் குமரவேல், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், என் பொண்ணு பிடிஎஸ் படிக்கிறாங்க சார். வெரி குட் சார். வெரி குட். இப்ப ஃபாரின்ல எந்த ஊர்ல எல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? இதுவும் அதாவது நம்ம நாட்டுல படிக்கிற கல்வி முறை மற்ற நாடுகள்ல செல்லாதுன்னு சொல்றாங்க சார். எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க சார்? எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க? அல்ட்ரா காலேஜ் சார். ஓகே சார். இப்போ நீங்க மெயினா இப்போ நம்ம இந்தியன் டென்டிஸ்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இடங்கள் ஆஸ்திரேலியா, அதை தவிர நியூசிலாந்து. இங்க டைரக்டா நீங்க அங்க போயிட்டு அங்க உள்ள ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டைரக்டாவே ஒரு அங்க உள்ள டென்டிஸ்டாவே நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல அங்க இருக்கிற டென்டிஸ்டோட சபார்டினேட்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சொல்லுவோம், அந்த ஹெல்த் இதையும் நீங்க எக்ஸாம்ஸ் இருக்கு, அதையும் எழுதிக்கிட்டு என்ஜிஓ மாதிரி உள்ள இதுலயும் நீங்க அவங்க ஒர்க் பண்ணலாம். இது மேஜரா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல ரொம்ப இதா இருக்கு. இது தவிர ஸ்டேட்ஸ்ல அமெரிக்கால கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்சுவலா உள்ள என்ட்ரி ஆகுறது. பட் ஸ்டில் உள்ள என்ட்ரி ஆகி கொஞ்சம் செலவு பண்றதுக்கு இதா இருக்குங்கன்னா டெஃபினட்டா ஸ்டேட்ஸ் அண்ட் யூகே ஆர் ஆல்சோ a good option. ஓகே சார். இவ்வளவு நேரம் பிடிஎஸ் குறித்த அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பிடிஎஸ் குள்ள ஜாயின் பண்றதும் சரி, அதனுடைய டோட்டல் கைடன்ஸும் கொடுத்தீங்க உங்க தகவல்களுக்கு. தேங்க்யூ so much. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியத்தோடு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.